ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி ஏர்லி தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சரில் எக்கானமி நம்ம அந்த டாப்பிக்கை பற்றி பார்க்குறோம். இந்த எக்கானமி வாஸ் மிக்ஸ்ட் அஸ் எலாபரேட்டட் இன் த திணை கான்செப்ட். பீப்புள் practiced agriculture, pastoralism, trade and money exchange, hunting, gathering and fishing depending upon the ecozones in which they lived. அதாவது திணை கோட்பாடு விளக்குவது போலவே சங்ககால பொருளாதாரம் பல வகைப்பட்டதாக இருந்துச்சு. வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, வணிகம், பண பரிமாற்றம், மணி எக்ஸ்சேஞ்ச், வேட்டையாடுதல், மீன்பிடித்தல், மக்கள் அவங்க எந்த இடத்துல வாழ்ந்தாங்களோ அந்த நிலங்களுக்கு தகுந்தவாறு தொழில்களும் அவைகளை சார்ந்த பொருளாதாரமும் இருந்துச்சு. ப்ளஸ் என்ன செஞ்சாங்க, கடல் கலந்து பல நாடுகளுக்கு வியாபார ரீதியாக போனாங்கன்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் அக்ரிகல்ச்சர் வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸஸ் ஆஃப் சப்சிஸ்டன்ஸ். க்ராப் லைக் பேடி, சுகர் கேன், மில்லட், வேர் இதெல்லாம் க்ராப், பேடி, மில்லட்ஸ்லாம் கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. ட்ரைலேண்ட் ஃபார்மிங் வேர் ப்ராக்டிஸ்டு இன் த ரிவர் லைன் அண்ட் டேங்க் இரிகேட்டட் ஏரியாஸ். பேடி வாஸ் கல்டிவேட்டட். அப்போ நெல் அப்படின்னு சொல்லும்போது புன்சை நிலத்தில் ஆற்று வடிநீர் பகுதிகளிலையும் குளம், ஏரி போன்ற நீர்நிலைகளால் பாசன வசதி பெற்ற பகுதிகளில் இந்த நெல் அப்படின்றது பயிரிடப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் புன்சை நிலத்தில் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ரைஸ், செந்நெல், அதே மாதிரி ஒயிட் ரைஸ், வெண்ணெல், செந்நெல், வெண்ணெல். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐவன நெல், ஏ டைப் ஆஃப் ரைஸ் ஆர் மென்ஷன் இன் த லிட்ரேச்சர். அப்போ செந்நெல், வெண்ணெல், ஐவன நெல், அதாவது ஐவன நெல்னா ஐவகை நெல். இந்த பல வகையான நெல்கள் குறித்து இலக்கியங்கள் குறிப்பிடுதுன்னு சொல்கிறாங்க. ஆதிச்சநல்லூர்ஸ் அண்ட் புரந்தல் பீப்புள் இன் த ஃபாரஸ்ட் அடாப்டட் த பூனம் ஆஃப் ஷிஃப்டிங் கல்டிவேஷன். அதாவது அகழ்வாய்வு ஆதிச்சநல்லூர், பொருந்தல் இந்த இடத்துல ஏற்பட்ட அகழ்வாராய்ச்சி மூலமாக நிறைய நெல் கிடைச்சிருக்கு. வனப்பகுதியில் இடம் விட்டு இடம் மாதிரி சாகுபடி செய்யக்கூடிய ஒரு முறை புனம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கிராஃப்ட் ஆஃப் த சங்கம் ஏஜ். கைவினை மற்றும் தொழிற்கூடங்கள் அப்படின்னு சொல்லும்போது கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் கிராஃப்ட் ஸ்பெஷலைசேஷன் வேர் இம்போர்ட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் urbanizations in the Sangam age. There were proportional groups that produced various commodities. The Sangam of production of commodities is called industry. கைவினை தயாரிப்புகள், தொல்பொருளில் முக்கியமான அடையாளங்கள்னு சொல்கிறாங்க. சங்க காலத்தில் தொழிலாளர்கள் நிறைய அதாவது கலைநயம் படைத்த பொருட்களை உருவாக்கக்கூடிய தொழிலாளர்கள் இருந்தாங்க. உற்பத்தி செய்யும் அமைப்புகள், தொழிற்கூடங்கள் இதெல்லாம் இருந்துச்சு. பாட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது மண் கலன்கள், உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. பாட்ரி வாஸ் ப்ராக்டிஸ் இன் மெனி செட்டில்மெண்ட்ஸ். பீப்புள் யூஸ்டு எ பாட்ரி ப்ரொடியூஸ்ட் பை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மண்பானைகள் செய்வது பரவலாக கடந்துச்சு. மக்களோட அன்றாட வாழ்க்கைக்கு பலவிதமான மண் கலன்கள் செய்ய ஆரம்பித்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா களஞ்சியோகோ, அதாவது மண் பாண்டம், பாட்டர்ஸ் இன் தியர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வேர் மேட் இன் லார்ஜ் நம்பர். பிளாக், ரஸ்ட் கோட்டட், பெயிண்டட் வேர் பிளாக் அண்ட் ரெட் வேர் வியர் பாட்ரிஸ். அதாவது கரிய நிறம், செந்நிறம், வண்ணம் பூசிய வெள்ளை கோடுகள் அந்த பானைகளில் வரையப்பட்டது. கருப்பு, சிவப்பு நிறமான பல வகை மண்பாண்டங்கள் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அயன்ஸ் ஸ்மெல்டிங் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது உருக்கு தொழில், அயனை உருக்கக்கூடிய தொழில் சொல்லும்போது இரும்பை கொண்டு கற்கருவிகள் அதிகமாக செய்யக்கூடிய பல்வேறு இடங்கள் அப்படின்னு சொல்லும்போது இரும்பை உருவாக்கக்கூடிய அகழ்வாய்வு இடங்கள் கொள்ளுலைகள், உருக்கு ஆலைகள் இது அதிகமாக கிடச்சி. ஃபார் இன்ஸ்டன்ஸ் எவிடன்சஸ் ஃபார் அயன் ஸ்மெல்டிங் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் இன் த
கொடுமணல்லையும் புட்டூர் அந்த இடத்துல வந்து சங்க காலத்தில் அந்த ஸ்ப்ளாக் மீத்து, அதாவது கற்கருவிகள், இரும்புல கருவிகள் செய்யறவருடைய சங்க இலக்கியத்தில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஸ்வாட்ஸ், டேகர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ், அதாவது வாள், ஈட்டி, உழுகக்கூடிய கருவிகள், அந்த உழுவோம்ல அந்த கருவிகள், கத்தி, படைக்கு தேவையான வெப்பன்ஸ் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க. ஸ்டோன் ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சங்கம் ஏஜ் பீப்புள் adorn themselves with a variety of ornaments, while the poor wore ornaments made of clay, terracotta, iron and leaves and follows. The rice wore jewelry made of species stone, copper and gold. அதாவது சங்க காலத்தில் பார்த்திங்கன்னா கல்லில் செய்யக்கூடிய அணிகலன்கள் அப்படின்றது வந்து அதிகமாக தங்களை அணிந்து அழகுபடுத்திட்டாங்க. எளிய மக்கள் வந்து பூக்களையும் இலைத்தலைகளையும் சூடிக்கொண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சுட்ட களிமண், உலோகம் அணிகலன்கள் அதில் வந்து செஞ்சாங்க. செம்பு, தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்கள் செய்த நகைகள் அப்படின்றது வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. கோல்டு ஜுவல்லரிஸ், அதாவது தங்க ஆபரணம் அப்படின்னு சொல்லும்போது gold ornaments were well known in this period. Gold coin from Roman were used to make jewelries. அதாவது அணிகலன்கள் ரோமானிய நாணயங்களை கொண்டு நகைகள் வந்து செய்யப்பட்டது. The evidence of gold smelting has been found the பட்டணம் in கேரளா. பட்டணத்தில் வந்து கேரளாவில் பட்டணத்தில் பொன்னை ஊர்க்கக்கூடிய உலைகள் வந்து இதற்கான சான்றுகள் வந்து கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் அகழ்வாய்வுக்கு இதுன்னு சொல்கிற அந்த மெகாலித்திக் சைட்ஸ் ஆஃப் ஆதிச்சநல்லூர், கொடுமணல், இந்த சுத்துக்கேணி அண்ட் டவுன்ஸ் ஆஃப் அரிக்கமேடு, கீழடி அண்ட் பட்டணம், இந்த இடங்கள்லாம் வந்து அதிகமாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த அரிக்கமேடு, கீழடி, பட்டணம், இந்த பழங்கால நகரங்களில் தங்க அணிகலன்கள் வந்து அதிகமாக கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்களா கிளாஸ் பீட்ஸ், அதாவது கண்ணாடி மணிகள். அப்போ த ப்ரெசன்ஸ் ஆஃப் கிளாஸ் பீட்ஸ் அஸ் த சைட் ரிவீல்ஸ் தட் பீப்புள் ஆஃப் த சங்கம் ஏஜ் நோ ஹவு டு மேக் கிளாஸ் பீட்ஸ். கண்ணாடி மணிகளை செய்யக்கூடிய முறைகள் அக்கால மக்கள் வந்து அறிஞ்சிருந்தாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா சிலிக்கா கிளாஸ் மெட்டீரியல் வாஸ் melted in the furnace, drawn into long tubes which were then cut into small bits. அப்போ அந்த பொருட்களை வந்து உலையிலிட்டு நெருப்புலையில் உருக்கி நீண்ட சிறிய குழல்களாக்கி பின்னர் அவற்றை சிறு சிறு மணிகளாக நறுக்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்ணாடி மணிகள் வந்து பல்வேறு வண்ணங்களில் வடிவங்களில் வந்து தயாரிக்கப்பட்ட இதற்கு எங்கே சான்று பார்த்திங்கன்னா இதுவும் என்னது அரிக்கமேடு, குடிக்காடு, இந்த இடங்கள் கூடலூர், இந்த இடத்துலலாம் வந்து இதற்கான சான்றுகள் அப்படின்றது வந்து இருந்திருக்கு. விலை உயர்ந்த நவமணி கற்கள் வாங்க இயலாதவர்கள் கண்ணாடி மணிகளை வந்து அணிஞ்சிருக்கலாம் அப்படின்றது மூலமாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்டைல்ஸ்னு சொல்லும்போது டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன் வாஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ஆக்குபேஷன். எவிடன்ஸ் ஆஃப் என்னது spindle words and piece of cloth have been found. The Kodumanal literature to refers to the cloth called Kalingam and other fine varieties of textiles. துணி நெசவு வந்து ஒரு முக்கிய தொழில். நூல் நூற்கக்கூடிய கதிர்கள், துணிகள் கொடுமணலில் வந்து அதிகமாக கிடைத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கலிங்கம் மற்றும் பிற வகை துணி வகைகள் குறித்து இலக்கிய சான்றுகள் வந்து அதிகமாக சொல்லியிருக்கு. அப்போ நெல் மணிகளை பதித்து அடையாளமிட்ட சுடுமணல் செய்யப்பட்ட அச்சு வந்து கீழடியில் காண சங்க காலத்தை சேர்ந்த செம்மணிகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நூல் நூற்கும் கதிர் அப்படின்னு சொல்லும்போது அது என்னது பருத்தியிலிருந்து நூலை எடுப்பதற்கான அந்த ஸ்பிண்டில் நூல் நூற்கும் கதிர் வந்து பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்சேஞ்ச், ட்ரேட், மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் ட்ரேட் ரூட்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா பண்டமாற்று வணிகம், வணிக பெருவழிகள் அப்படி சொல்லும்போது ஆதி காலத்தில் நம்ம சொன்னோம் இல்லையா பார்டர் சிஸ்டம், அதாவது நம்ம என்ன தயார் பண்ணுறோமோ அந்த பொருளை கொடுத்துட்டு நமக்கு தேவைக்கு போக அதை கொடுத்துட்டு
மற்றவங்க என்ன விவசாயம் பண்ணுறாங்களோ அந்த பொருளை வந்து வாங்கிட்டோம். இதுதான் வந்து பார்ட்டர் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. இதில் கேட்டில், வெல்த் அண்ட் வேரியஸ் கமாடிட்டிஸ் திஸ் குட்ஸ் வேர் நாட் ப்ரொடியூஸ்ட் பை எவ்ரிபடி and were not produced in all settlement. Resources and commodities were not available in all region. For example, the hill region did not have fish or salt and the coastal region could not produce paddy. அப்போ என்ன சொல்கிறாங்க, எல்லா இடங்கள்லையும் எல்லா பொருட்களையும் தயாரிக்க முடியாது. அப்போ ஒரு இடத்துல கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்களை வந்து இன்னொரு இடத்துக்கு இல்லாமல் போயிடும். அப்போ அந்த மலைப்பகுதியில் மலைப்பகுதிகளில் கடல் வந்து மீன் உப்பு வந்து என்ன செய்யாது, அங்கே வந்து கிடைக்காது. மலைப்பகுதிகளில் கடற்கரை மணற்பகுதிகளில் நெல் முதலான தானிய பயிர்களை பயிரிட முடியாது. அப்போது ஒவ்வொரு இடத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்களை மற்றொரு இடத்தில் உள்ளவருக்கு தம்மிடம் உள்ள பொருட்களை கொடுத்து பரிமாறிக்கொள்வது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ட்ரேடர்ஸ். த டேர்ம் Vanigan and Nikama appear in Tamil Brahmi inscription. There were different types of merchants: gold merchants, cloth merchants, and salt merchants. Salt merchants were called the Umanas, and they travel in bullock cart along with their family அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ் பிராமி கல்வெட்டில் வணிகம் நிக்கமா அந்த சொற்களால் வந்து சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. பொன் வணிகர்கள், துணி வணிகர்கள், உப்பு வணிகர்கள் குறிப்பிட்ட பண்டத்தை வந்து மட்டும் வியாபாரம் செய்தாங்க. உப்பு வணிகர்கள் வந்து உமணர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவர்கள் தங்களுடைய குடும்பத்தோடு என்ன செஞ்சுருக்காங்க, மாட்டு வண்டியில் சென்று தான் வந்து வியாபாரம் வந்து பார்த்துருக்காங்க. அப்போ இதன் மூலமாக மாட்டு வண்டி விலங்குகள் வந்து சரக்கு போக்குவரத்திற்காக பயன்படுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கடற்பயணம் மேற்கொள்ள உதவிய அந்த களம், பரி, ஓடம், தோணி, தெப்பம், நாவாய் இதெல்லாம் வந்து அதிகமாக கடல் போக்குவரத்துக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. போக்குவரத்து முறைகள் மூலமாக நன்கு வடிவமைக்கப்பட்ட கப்பல், யவனர்களினுடைய கப்பல் தங்க பிற உலோக காசுகளோட முசிறி துறைமுகத்துக்கு வந்த மிளகை ஏற்றி சென்றதாக அகநானூரில் 141